पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு, அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாதத்தில் துளாராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த சித்திரை. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகுவின் சேர்க்கை சனிக்கு ஏற்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். அஷ்டம ராசியில் குருவும் சப்தமத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால மனதில் தவறான எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் கூடா நட்பும் ஏற்படக்கூடும். அமைதி நிறைந்த உங்கள் வாழ்க்கையை இவை பாதிக்க. துளாராசி உணர்ச்சிகளை தூண்டும் சுக்கிரனின் வீடாக. பிறருடன் பழகிறதுல எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவது, கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. பிறரை நம்பி பணம் கொடுக்க வேணாம். நண்பர்களுக்கு உதவி செய்ய ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும். அடுத்தது உத்தியோகம். ஜீவனக்காரகனான சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணையிறதுனால அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கிறது அவசியம். மேல் அதிகாரிகள்கிட்ட சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேணாம். சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரை பற்றி தவறாக பேச வேணாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணிகள் உண்டு என்று இதர விஷயங்களில் இருந்து விலகி இருக்கிறது. தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் சிக்காமல் இருக்க உதவா. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துளாராசியினர் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கணும். தவறுகள் நேரிட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது நல்லது. கிரக நிலைகளின்படி நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்பட சாத்தியக்கூறு இருக்குது. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை திடீரென உயர்வதால் உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடாது. வரவேண்டிய பாக்கிகளை வசூலிக்கிறதுல கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடும். நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரா. வெளி மாநில பயணங்களினால் எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர்கள் கிடைப்பது கஷ்டம்தான்.
அடுத்தது வந்து கலைத்துறையினர். பெரும்பான்மையே கிரகங்கள்லாம் அனுகூலமாக இல்லை, வருமானம் நீடிக்கும், ஆயினும் பற்றாக்குறையும் சற்று கடினமாகவே இருக்கும் என கிரக நிலையில் உணர்த்துதே. கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்கிறது மிகவும் அவசியம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். திரைப்படத்துறையினருக்கு முயற்சிகள் வெற்றி பெறுவது சற்று கடினம்தான். ஆடம்பர செலவினங்களை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேணாம். சற்று தாராளமாகவே செலவு செய்து பழகிவிட்டது உங்களுக்கு. எச்சரிக்கை இல்லாட்டி கடன் என்னும் விபரீத பொறியில் சிக்கிக்கொள்ள சாத்தியக்கூறுலாம் இருக்குது. ஆபத்தான தருணங்களை நமக்கு எடுத்துக்காட்டி நம்மை பாதுகாக்கிறதுல ஜோதிடத்துக்கு இணையான கலை வேறு கிடையாது என்பதை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் கூறுது. இதனையே வராகிமரின் பிருகத் ஜும்கீதையும் சொல்லுது. அடுத்தது வந்து அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும் பொழுது, கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்கள் செல்வாக்கிற்கு பங்கம் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்தே. இருப்பினும் பேச்சிலும் பேட்டியிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக உங்கள் கருத்துக்களை வெளியிடுவது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். மாணவ மாணவியர், கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. பாடங்களில் மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண நெருக்கடி கவலையை அளிக்கும். பிற மாணவர்களின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது விவசாயத்துறையினர். வயல் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடும். விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். சந்தையில் உங்களின் விளைபொருளுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைக்கிறது சற்று கடினம்தான். லாபமும் குறையும். எனினும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பெண்மணிகள், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுறதுனால குழந்தைகளின் பராமரிப்பில் கவனமாக இருத்தல் அவசியம். எந்த பாடங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை புரியும்படியாக விளக்கி சொல்ல வேண்டியது அவசியம். எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை குறை சொல்ல வேணாம். பொறுமை மிகவும் அவசியம். குடும்ப நிர்வாகத்திலும் கவனமாக நிதானமாக இருக்கணும். நெருங்கிய உறவினர்கள்ட்ட வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் அளவோடு பழக வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்குது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, தினமும் 5 சாத உருண்டைகளில் சிறிது பருப்பு நெய் சேர்த்து காகத்திற்கு வைத்து வருவது சிறந்த ஒரு பரிகாரம். அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் எரியும் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதான். பித்ருக்களின் சக்தி அளவற்றது. அனுகூலமான தினங்கள் சித்திரை 1 to 4, 8 to 10, 14, 15, 19 to 21, 25 to 27, 31. சந்திராசிரம தினங்கள் சித்திரை 16 முதல் 18 காலை வரை.